ஹலோ பிரைஸ் தி லார்ட். நீங்க பார்க்குறீங்கல்ல லான் ரொம்ப அழகா இருக்கு இல்லைங்க. இதுல இருக்க மரங்கள் தான் அதோட பியூட்டியே. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இலையுதிர் காலம் வந்துருச்சுன்னா டெய்லி மரத்துல இருந்து இலை விழும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா விழுவுங்க. டெய்லி என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்த கூட்டி பாருங்க இந்த மாதிரி வண்டியில போட்டு கொண்டு போய் போடுவாங்க. அப்போ ஒரு நாள் நான் இங்கே வந்து நின்றுருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளும் ஏதாவது செய்வோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு இதை கொண்டு போய் போட்டுட்டு இருந்தோம். அப்போது எனக்கு என் மண்டைக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்துச்சு. என்னென்னா இப்படி டெய்லி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன விஷயம், 2 பேர்த்த ஹையர் பண்ணி 2 பேர்த்த வேலைக்கு வச்சு அத்தனை மரத்தில் இருக்கிற எல்லா இலையும் பிடுங்கி உள்ளே போட்டு கொண்டு போய் பேக் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு வேலை அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சரி அப்படி பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி போய் நெட்டில் போய் சர்ச் பண்ணால் நெட்டில் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இந்த இலை பாருங்க, இது காஞ்ச இலை, இது வந்து கீழே விழுந்துச்சு எடுத்து போட்டுறோம். ஆனால் காயாத பச்சையான இலை வந்து மேலே இருக்குது. இப்போ இந்த மேலே இருக்கிற இலை வந்து என்னன்னா சூரியன்லேருந்து உணவை எடுத்து மரத்துக்கு கொடுக்குது, அதுதான் ஸ்ட்ரென்த்து. அப்போது அந்தந்த காலத்தில் தான் இது வந்து விழணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு வாழ்க்கை தத்துவம் புரிஞ்சிச்சுங்க. நமக்கும் சில சமயம் ஒரு பிரச்சனை வருது, அது முடிஞ்சோன்னா அடுத்த பிரச்சனை வருது, அப்புறம் ஒரு பிரச்சனை வருது, இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா இது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது இலையுதிர் காலம் மாதிரி சில பிரச்சனைகளை ஒன் ஆஃப்டர் அதர், ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று அப்படியே வந்துட்டே இருக்குது. ஒரு காலம் வரும்போது இந்த பிரச்சனைகள் வழியாய் நம்மகிட்ட இருக்க வேண்டாதவைகள் எல்லாம் போயிடும். எப்படி மரத்துல அழகா மறுபடியும் இலை வருதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் பசுமையா மாறுங்க. இன்னைக்கு இழப்புல இருக்கிறீங்களா, கஷ்டத்துல இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் பசுமையான நாட்களை ஆண்டவர் வைத்திருக்கார். ஒரு மரத்துக்கு இவ்வளவு அழகா பிளான் பண்றாரு ஆண்டவர், உங்களுக்கு பிளான் பண்ணாம விட்டுருவாராங்க. தைரியமா இருங்க. பிரைஸ் தி லார்ட்.